எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஹாய் நித்யா. ஹாய். நீங்க நீங்க பிரீத்தி தானே, அவரோட ஃப்ரெண்டு? பரவாயில்லையே, ஒரு டைம் தான் என்னை பார்த்தேன், ஆனா நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்க வர லேட் ஆயிடுச்சோ, ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. இருங்க, அவரை கூப்பிடுறேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன என்ன சொன்ன? ஃபோட்டோ எடுத்துக்கணுமா? அதுவும் உங்க 2 பேர் கூட நான் எடுக்கணுமா? ஃபோட்டோ எடுக்கணும் தான், ஆனா நீ இருக்கிற இடத்துல நான் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். என்ன சொல்றீங்க? புரியல. அது எப்படி நித்யா, இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு புரியாது? தெளிவாவே சொல்றேன். நீ நிக்கிற இடத்துல நின்று நான் போட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், புரியுதா? என்ன வளர்றீங்க? ஏய், என்னடி என்ன பார்த்தா வளர்ற மாதிரியா தெரியுது? இப்போ எதுக்காக இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? நாம இங்க இருக்கோம், எல்லாரும் தூர தூரமா இருந்தாலும் நம்ம சத்தமா பேசினா உங்களுக்கு கேட்கும். பொறுமையா பேசுங்க. கேட்டா கேட்டுட்டு போது, எனக்கு என்ன பயமா? இங்க பாரு, நான் சொன்னா சொன்னதுதான். நீ நிக்கிற இடத்துல நான் நிக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி முடியும்? ஏன் நித்யா முடியாது? நீ நினைச்சா கண்டிப்பா முடியும். நீ இருக்கிற இடத்துல என்னால வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ மனசு வச்சா போதும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நல்லபடியாவே சொல்கிறேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு நித்யா, ஆதியை நான் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவன் பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு அவன் தான் எனக்குன்னு எவ்வளோ ஆசையை வளர்த்துட்டு இருந்தேன்னு தெரியுமா? திடீர்னு அவன் உன் கழுத்தில் தாலியை கட்டி கூட்டிகிட்டு வருவான். நீ பொண்டாட்டியா நின்னா பார்த்துட்டு என்னால் சும்மா எப்படி இருக்க முடியும்? நீயே சொல்லு. இங்கே பாரு, நீக்கும் ஆதியும் கல்யாணம் வேணா பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் உனக்கும் அவனுக்கும் கொஞ்சமாச்சும் செட் ஆகுமா? நீயே கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு நித்யா. உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, அவனோட ஸ்டேட்டஸ் என்ன? அவன் ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். ஏணி வச்சா கூட உனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட எட்டாது. ஒரு படிக்காத பொண்ணு நீ, ஆனா அவன் என்ன படிச்சிருக்கானாச்சும் உனக்கு தெரியுமா? MBA முடிச்சிருக்கான். அது சாதாரணமாக பாஸ் பண்ணல, கோல்டு மெடலிஸ்ட் தெரியுமா? அப்படிப்பட்ட பையனுக்கு படிக்காத நீ கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையவே அழிச்சிட்டியே. அவன் எப்படி மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்பான்? அது கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? ஏன் நல்லா யோசிச்சு பாரு. அவன் MBA கோல்டு மெடலிஸ்ட். அவனுக்கும் உனக்கும் எப்படி செட் ஆகும்னு நீ நினைச்ச? அது மட்டும் இல்ல, நல்லா படிச்ச பையன் நல்லா படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டண்டா இருக்கிறப்போ அவனுக்கு ஈக்குவலா இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை பத்தி நீ யோசிச்சு பார்க்க மாட்ட? நீ வேணா இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதை நினச்சி சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உங்கள் தகுதிக்கு ஏற்ப ஃபேமிலியில் தான் நீங்களும் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். உங்கள் தகுதிக்கு அதிகமான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. காசு பணத்தை கூட விடு, ஆனால் ஒரு பையனோட வாழ்க்கையவே இப்படி கேள்விக்குறியாக்கி வச்சிருக்க. இதெல்லாம் உனக்கு கொஞ்சமாச்சும் நியாயமா படுதா? நீ நல்லா யோசிச்சு பாரு நித்யா. நீ இப்போ அவன் கூட எங்கேயாச்சும் வெளியே போறேன்னு வச்சுக்கோ. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறான், யாரையாச்சும் பார்க்குறான்னா ஸ்டைலாக இங்கிலீஷில் பேசுவான். ஆனால் அவன் பேசுறதாச்சும் என்னன்னு உனக்கு புரியுமா? உன்னை எப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவன் வந்து ப்ரௌடாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்? அதே படித்த பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அந்த பொண்ணு பதிலுக்கு இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவா. அப்போது அவனுக்கு அந்த இடத்துல கௌரவமாக இருக்கும். ஆனால் நீ அவனை கல்யாணம் பண்ணியிருக்க. அப்படி இருக்கப்போ உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவனுக்கு எப்படி கௌரவமாக இருக்கும்? நீயே சொல்ல. எல்லா இடத்துலையும் தலை குனிஞ்சு தான் நிற்பான். இப்படி அவன் தலை குனிஞ்சு நிற்கணும் தான் நீ ஆசைப்படுறியா என்ன? என்ன பிரீத்தி இப்படிலாம் சொல்றீங்க? அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நான் நீ நினைச்சா எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல மாத்தலாம். என்ன சொல்றீங்க? எப்படி மாத்த முடியும்? எப்படின்னு சொல்லுங்க பிரீத்தி. சொல்கிறேன். அதுக்காக தானே நானும் வந்திருக்கேன். இங்கே பாரு, உனக்கே தெரியும்ல உனக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாதுன்னு. அப்படி இருக்கப்போ அவர் கூடவே இருந்து அவர் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு அவரை விட்டு நீ பிரிஞ்சு போயிடு. நீ போனாவே அவர் சந்தோஷமாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுப்பாரு. நான்லாம் எவ்வளோ வருஷமாக அவன் பின்னாடியே சுற்றுறேன்னு தெரியுமா? எனக்கு அவன் கிடைச்சானா என்னோட பிஸ்னஸையும் அவன் பார்த்துப்பான், அவனோட பிஸ்னஸையும் நான் பார்த்துப்பேன். அப்படி இருக்கப்போ எங்கள் 2 பேருக்கு தான் செட் ஆகும். உனக்கு புரியுதா? என்ன
முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் நித்யா. ஆனால் என்ன பண்ண முடியும் சொல்ல? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. அவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சினா அவன் உன் கூடயே இருந்தானா அவனுக்கு அந்த லைஃப் நல்லதாகவே இருக்காது. அவனை விட்டு நீ பிரிஞ்சு போனால் மட்டும்தான் அவன் சந்தோஷமாக இருப்பான். அவனோட லைஃப்பை அவன் வாழ முடியும். அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா அவனை விட்டு பிரிஞ்சு போயிடு. நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கேன். அப்பதான் அவன் சந்தோஷமாக இருப்பான். உன் கழுத்தில் இருக்க தாலியை என் கழுத்தில் நீ போட்டுரு. அப்பதான் அவன் பொண்டாட்டியா அவன் கௌரவமாக இருக்கிற மாதிரி நானும் அவனை நல்லா பார்த்துப்பேன்ல. நீ இருக்கிற இடத்துல நான் இருந்தா மட்டும்தான் அவன் சந்தோஷமா இருப்பான்டி. சி, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க சொல்றது வேணா கரெக்டா இருக்கலாம். நான் வேணா அவருக்கு செட் ஆகாம இருக்கலாம். ஆனா அவர் என் கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு என்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கப்போ அவரை விட்டுலாம் என்னால போக முடியாது. படிப்பு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா படிப்பே வாழ்க்கைக்கு முக்கியமானதுன்னு இல்லை. அதை தாண்டி நிறைய இருக்கு. லைஃப்ல படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையானது நிறைய இருக்கு. என் புருஷன் எப்பவும் என் மேல பாசமா தான் இருப்பாரு. அவரு பாசமா தான் இருக்காரு. அவருக்கு என்னதான் பிடிச்சிருக்கு. அதனால என்னால் அவரை விட்டு போக முடியாது. ஐயோ நித்யா, நீ இப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம்னா எல்லா புருஷனும் ஆட்டோமேட்டிக்கா பொண்டாட்டி மேல பாசமா தான் இருப்பாங்க. ஏன்னா பொண்டாட்டி உடம்பு தான் அவங்களுக்கு முக்கியம், மனசு முக்கியம் கிடையாதுடி. இப்ப எல்லாம் சுகமா தான் இருக்கும். ஏன்னா இளமையும் அழகும் இருக்கிற வரையும் லைஃப்ல எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒரு 3 மாசம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தெரியும் அவனோட சுயரூபம் என்னன்னு. இங்க பாரு, சொன்னா கேளு. அவன் உனக்கு செட் ஆக மாட்டான். அதனால நான் இருந்தா மட்டும்தான் அவனை நல்லா பார்த்துப்பேன். என் கூட மட்டும்தான் அவன் சந்தோஷமா இருப்பான். சொன்னா கேளு. உன் தாலியை கலட்டி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இரு. சி, என்ன இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன இப்போ? அவரும் நானும் சந்தோஷமா தான் இருக்கோம். என் புருஷன் எப்பவும் என் மேல பாசமா தான் இருப்பாரு. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்டு அப்படின்றதே எனக்கு அசிங்கமா இருக்கு. நீங்க அவர் மேல ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா அவருக்கு தான் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல. எத்தனையோ முறை சொல்லிட்டாரு. கேட்காம பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது உங்க தப்பு. அதை விட்டுட்டு அவர் கேரக்டரை பத்தி இப்படி தப்பா பேசுறீங்க. இங்க பாருங்க, என் புருஷன் ஒன்றும் அப்படி கிடையாது. அவர் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்க நினைச்சது எப்பவும் நடக்காது. என்னால அவரை விட்டு போக முடியாது. ஏய், நானும் சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன். பொறுமையா கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா என்னடி திரும்பவும் இப்படியே சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியாது. இப்போ அந்த தாலி என் கழுத்துக்கு வந்துதாண்டி ஆகணும். ஏய், என்ன நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? இவ பொறுமையா தானே இருக்கா? அப்பாவி மாதிரி இருக்கா? இவகிட்ட பேசி காரியத்தை சாதிச்சிடலாம் நினைச்சியா? இங்க பாரு, நான் பார்க்க அமைதியா தான் இருப்பேன். ஆனா அதுக்காக நீ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் என்ன? ஏய் ஏய் ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டயே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவ? ஏய், உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? எங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு தான் ரிசப்ஷனே நடக்குது. இன்னைக்கே வந்து என் தாலியை கழட்டி கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லை. இங்க பாரு, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு என்ன தெரியும் எங்களோட லைஃப்பை பத்தி? படிப்பு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதை தாண்டி வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு. என் புருஷனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு. உன்னை அவருக்கு பிடிக்கவே இல்லை, புரியுதா? சும்மா சும்மா அவரு பின்னாடியே சுத்திக்கிட்டு அவர் வாழ்க்கையை அழிச்சதை இதோட நிறுத்திக்கோ. இங்க பாரு, நீ நினைச்சது எதுவும் நடக்காது. எப்பவும் என் புருஷனுக்கு நான் மட்டும்தான், எனக்கு அவர் மட்டும்தான். என்னால் அவரை விட்டு என்னைக்கு போக முடியாது. என்கிட்ட அவர் கேட்டுக்கிட்டதெல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும்தான். நான் எப்பவும் அவர் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் ஆசையை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். இங்க பாத்துக்கோ, நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு, என்னால அவரை விட்டு போக முடியாது. இந்த ஜென்மத்துல அவருக்கு நான் தான், எனக்கு அவர் தான். இங்க பார், உன் மனசை மாத்திட்டு வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. கல்யாணம் ஆம்பளை மேல ஆசைப்படுறத விட்டுட்டு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கைய ஆரம்பி. அதை விட்டுட்டு கல்யாணம் ஆனவன் பின்னாடி சுத்தாதடி. ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்ப? உன்கிட்ட வாயால பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? அது தாண்டி நான் பண்ண தப்பு. எனக்கு வேண்டியதை நானே எடுத்துக்கிறேன்டி. இதுக்கப்புறமும் உன்னை என்னால சும்மா விட முடியாதுடி. இந்த தாலி ஏன் கழுத்துல தொங்க வேண்டியது? அவன் உன் கழுத்துல கட்டிட்டா அது உனக்கு சொந்தமானதா ஆயிடுமா? எப்பவுமே இந்த தாலி எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். ஒழுங்கு மரியாதையா நீயா கழட்டி கொடுத்துட்டீனா எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல நானா உன் கழுத்துல இருந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். என்னடி சொன்ன? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ டீ போட்டி கூப்பிடுவ? அடச்சி, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? இவ்வளோ நேரம் நானும் பொறுமையா தானே பேசிட்டு இருந்தேன். ஆனா தாலி மேல கைய வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. நீலாம் ஒரு பொண்ணா? என்னடி விட்டா பேசிட்டே போற? எனக்கு உரிமையான பொருளை நீ சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா அதை பார்த்துட்டு என்னென்ன சும்மா இருக்க சொல்றியா? அடச்சி,
அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவரு என்னோட புருஷன். என் புருஷனை நீ உரிமை கொண்டாடணும்னு நினைக்கிற நீலா? அவர் மேல நீ ஆசைப்பட்டிருக்கியே, சரி உனக்கும் மனசுக்கு கஷ்டமா இருக்கும், பொறுமையா சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இதுக்கப்புறமும் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுட்டு நீ சொல்ற மாதிரியே நடப்பன்னு நினைச்சியா? உன்கிட்டலாம் வாயில பேசினா வேலைக்காகாதுடி. இது எனக்கு சொந்தமானது, என்கிட்ட தான் இருக்கணும். இது எனக்கானதுடி, குடி. ஏய் கையெடு. ஏய் தாலிய விடுறி. முடியாதுடி, என்னால விட முடியாது. இது எனக்கு சொந்தமானது, என்கிட்ட தான் இருக்கணும். உன் கழுத்துல தொங்குறது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏய் சொல்றல, கையெடு. தாலியில இருந்து முதல்ல கையை எடு. இடுடி, சொல்லிட்டே இருக்க. ஏய் யூ, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் மேல கைய வச்சிருப்ப? நான் யாருன்னு தெரியுமாடி? பிரீத்தி. இந்த பிரீத்தி மேல கைய வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? டச்சி வாய மூடு. ஏன் தாலி மேல நீ கைய வைப்ப? பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இங்க பார், இன்னொரு முறை என் விஷயத்துல எதுலயாச்சும் தலையிட்ட, அதுக்கப்புறம் நான் பொறுமையால இருக்க மாட்டேன். யூ, உனக்கு எவ்வளவு திமிரு! படிக்காத நாயி, என் மேல நீ கைய வைக்கிறியா? கொஞ்சமாச்ச படிப்பறிவு இருந்தா தானே மத்தவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். அடச்சி வாய மூடு. படிக்காத பொண்ணா இருந்தாலும் ஒரு பொருளுக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டி. நீலாம் படிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? எப்படி எந்த இடத்துல நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியல. நீலாம் என்ன சொல்றியா? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அப்படிதாண்டி பேசுவேன். என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன? இதுக்கப்புறமும் நீ உயிரோட இருக்கவே கூடாதுடி. செத்து போடி. இதுக்கப்புறமும் நீ உயிரோட இருக்கவே கூடாதுடி. நீ இருந்தா எனக்கான வாழ்க்கை எனக்கு கிடைக்காது. நீ சந்தோஷமா இருக்கவும் கூடாது. செத்து போ. ஆமா. ஏய் எட்ரி கைய. ஏய் என்னங்கடி மாறி மாறி என்ன அடிச்சுட்டே இருக்கீங்க? ஏய் யார் மேலடி கைய வச்ச? கைய உடைச்சிருவேன் பாத்துக்கோ. என்னங்கடி ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க? இவளுக்கு என்ன, நீங்க வக்காலத்தா? எங்க பார், இது எனக்கும் இவளுக்கும் இருக்க பிரச்சனை. இதுல மூணாவது மனுஷங்க நீங்க தலையிடுறதை என்னால அனுமதிக்க முடியாது. ஓடச்சி வாய மூடு. இவ எங்களோட தங்கச்சி. எங்க தங்கச்சி மேல கைய வைப்ப பார்த்துட்டு எங்களோட சும்மா இருக்க சொல்றியா? எங்க இப்ப அவ மேல கைய வெயிடி பார்க்கலாம். அவ மேல கைய வச்சா பார்த்துட்டு சும்மா இருப்போம் நினைச்சியா? நித்யா, என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? அக்கா, இவ தான்க்கா பிரீத்தி. ஏண்டி உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்ல? சி, இவெல்லாம் ஒரு பொண்ணா? அடுத்தவ புருஷன் மேலதான் குறியா இருக்காளுங்க. ஏய் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இவ தாண்டி என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கா. அவன் பின்னாடி சுத்தினது நான் தான். எனக்கு தான் அவன் வேணும். அதை விட்டுட்டு புதுசா இவ வருவா, பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. எனக்கு தேவையானது எப்பவும் அது எனக்கு மட்டும்தான். என்னால விட்டு கொடுக்க முடியாது. சி, இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆதிக்கு தான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவரு தான் உன்னை விரும்பலன்னு எத்தனையோ முறை சொல்லிட்டாருல்ல. உன் மேல விருப்பமே இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கியே. நீலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூடவா அவரை விட மாட்ட? நல்ல வேலை, உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு எங்க ஆதி ஓகே சொல்லல. இல்லனா அவன் வாழ்க்கையே போயிருக்கும். என்னடி விட்டா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க? ஏய் என்ன நடக்குதாங்க? ஏதோ பிரச்சனை. நித்யா அந்த பொண்ணை அடிச்சிட்டா. ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? இந்த பிரீத்தி ஆதி, இது அந்த பொண்ணு பிரீத்தி தானே? ஆமாண்ணா. அவ எப்படிங்க? ஏய் அந்த பொண்ணு உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்த பொண்ணு தானே? ஆமா. ஆதி வாடா, அங்க போய் பார்க்கலாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரிங்கண்ணா. ஏய் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் மேலே கைய வெப்படி? நான் யார் தெரியுமா? பிரீத்திடி.
நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, புரியுதா? நீ பேசினத பொறுமையா கேட்டனா, எல்லாத்துக்கும் பொறுமையா தானே பதில் சொல்லிட்டு இருந்தேன். பேச்சு பேச்சோட இருக்கணும். அதை விட்டுட்டு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என் தாலி மேல கைய வைப்ப? இங்க பாரு, நித்யா தானே படிக்காத பொண்ணு, அவகிட்ட என்ன வேணாலும் பேசி என்ன வேணாலும் பண்ணலாம்னு யோசிக்காத. நான் கிராமத்து பொண்ணு, புரியுதா? என் தாலிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு எல்லாத்தையும் விட என் புருஷனும் என் தாலி மட்டும் தாண்டி முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய், பார்க்க ஊமை மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளவு திமிரா பேசுறல என்கிட்டயே. ஆமாடி, நான் அமைதியா தான் இருப்பேன், ஊமை மாதிரி தான் இருப்பேன். நான் தான் சொன்னல, என் புருஷன் கிட்ட பங்குக்கு வரத்துக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அவரு எனக்கு மட்டும்தான் என் புருஷன், புரியுதா? என்னால அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. உனக்கெல்லாம் அறிவில்ல? யாராச்சும் இப்படி கட்டின தாலி மேல கைய வைப்பாங்களா? ஏய், நீ யாரு? உன்கிட்ட நான் பேசினேனா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஹலோ. என்ன சார், உங்களுக்கு என்ன இப்போ? என்னம்மா, இன்னும் நீ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை போல. என் தம்பி தான் ஏற்கனவே உன் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, உன்னை அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல. அவனுக்கு இப்ப கல்யாணமே ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு கழுத்துல இருக்க தாலியை தொட வர்ற, உனக்கெல்லாம் அறிவில்ல? அவனுக்கு என்ன பிடிக்கலனா அதுக்காக பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? உங்களுக்கே நல்லா தெரியும், அவனுக்கு என்ன பிடிக்கலனாலும் அவன் தான் எனக்குன்னு எத்தனை முறை உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கப்போ என்னை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வருவான், அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? ஸ்டாப் இட். கொஞ்சமாச்சும் லாஜிக் கூட பேசுறியா என்ன? அவன் இப்போ உன்னோட லவ்வர் கிடையாது, இன்னொருத்தியோட புருஷன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட வாழ்க்கையை பறிக்கணும்னு வந்து நிக்கிற? இங்க பாரு, ஏற்கனவே என் தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்குள்ள என்னனாலும் அவங்க பேசி தீர்த்துப்பாங்க. நீ நடுவுல வரணும்னு நினைக்காத. இங்க பார், நீ அவனோட லைஃப்ல சுத்தமா இல்ல. அத நீங்க சொல்லாதீங்க. அங்க சொல்லாம வேற யாரு சொல்லுவாங்க? இங்க பாரு, அவன் என் தம்பி. உங்க தம்பியா இருக்கலாம், அவனை வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், உனக்கு என்ன பிரீத்தி? எத்தனை முறை உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நித்யா மட்டும்தான் எனக்கு லைஃப் பார்ட்னர். ஓகே, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. டேய், உன்ன அடச்சி வாய மூடு. இன்னொரு பொண்ணோட லைஃபை கெடுக்கணும்னு வந்து நிக்கிற, உனக்கெல்லாம் அறிவே இல்ல. இங்க பாருங்க, இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும். ஏய், இவ எங்களோட தங்கச்சி. எங்க தங்கச்சி கொண்டுனா பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது, புரியுதா? இவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நாங்க வந்து கேட்போம். இது எங்க குடும்பம். எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா நாங்க கேட்போம். உனக்கே இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்ல. நீ இவ்வளவு வாய் பேசுறப்ப பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போமா? அந்த பொண்ணு கழுத்துல இருக்க தாலியா இருக்கணும்னு வர நீ எல்லாம் என்ன பொம்பளை? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அவங்க அப்படிதாண்டி பேசுவாங்க, என்னோட அக்கா பேசுவாங்க. உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. இங்க பார், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் என்கிட்ட வந்து இப்படி பிஹேவ் பண்ண, இன்னைக்காச்சும் 2 அடியோட விட்டேன். அதுக்கப்புறம் இந்த நித்யா யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல. நான் அமைதியா இருக்கலாம், ஆனா நான் கிராமத்து பொண்ணு. எனக்கு ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வந்துச்சு பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், குடும்பமா நின்று எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல, பார்த்துட்டே இருடி. நீ எப்படி இவன் கூட சந்தோஷமா வாழ்றன்னு நானும் பாக்குறேன். இந்த தாலியை தொட்டதுக்கே இவனுக்கு இவ்வளோ கோபம் வருதுல்ல, அந்த தாலி எப்படி இவன் கழுத்துல இருந்து இறங்குதுன்னு மட்டும் பாரு. உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவும் படுத்த வேண்டி. எனக்கு கிடைக்காத லைஃப் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும்தான் அவன், மற்றபடி வேற எவ்வளோ கூடயும் அவனை வாழ விட மாட்டேன்டி. இதுக்கப்புறம் தான் இந்த பிரீத்தி யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. அடச்சி வாய மூடு. கெட்டது நினைக்கிற நீயே இவ்வளோ சந்தோஷமா, இவ்வளோ கெத்தா, இவ்வளோ திமிரா என்கிட்ட பேசுறப்போ நல்லது மட்டும் நினைக்கிறவங்கடி நாங்க. அப்போ இதுல உரிமையானவன் நான் மட்டும்தான். எனக்கு மட்டும்தான் அவரு கட்டின தாலி என் கழுத்துல தான் இருக்கு. முடிஞ்சா தொட்டு பாருடி. இங்க பாரு, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. என் புருஷன் கூட நான் சந்தோஷமா இருப்பேன். அதை பார்த்து நீ வயிறு எறியதான் போற. பார்த்துட்டே இரு. அவர் கூட நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நீ வயிறு எறியதான் போற. நீ சொன்னல, அவரு உனக்கு மட்டும்தானே? கனவுல மட்டும்தான் அது நடக்கும். இங்க பார், அவரு எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். அவரு என் புருஷன்டி.
இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்து நின்றாத, கிளம்புடி. என்னை இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டல, இது எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்படி. அடச்சி, வெளியே போ. நித்யா ரிலாக்ஸ். எப்படிங்க என்னால பொறுமையா பேச முடியும்? அவ பேசின பேச்சுக்கு இன்னும் 2 சேர்ந்து விட்டுருக்கணும். வா, சரி. சரி சரி ஓகே, டென்ஷன் ஆகாதம்மா. அவள்தான், வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்க மாமா.